பிஸ்மில்லா அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். துஆ முதல்ல வளர்ந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு, இதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். சாப்பிட்ட பின் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா முஸ்லிமீன், எங்களுக்கு உணவளித்து நீர் பரக்கச் செய்து எங்களை முஸ்லிம்களாக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பால் அருந்திய பின் ஓதும் துஆ அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, யா அல்லாஹ் இதில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் அதிகமாக தருவாயாக. கல்வி பெற ஓதும் துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடம் பயன் தரக்கூடிய கல்வியை வேண்டுகிறேன். தூங்கும் முன் ஓதும் துஆ அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா, யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன், இன்னும் உயிர் பெறுகிறேன். தூங்கி எழுந்த பின் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி அல்லஸி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், எங்களை மரணமடைய செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லாம் புகழும், இன்னும் நாம் அனைவரும் அவன் பக்கமே திரும்பி செல்லக்கூடியவராக இருக்கிறோம். கல்லறையில் நுழையும் முன் ஓதும் துஆ பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டே நுழைகிறேன். யா அல்லாஹ் அசுத்தமான ஆண் பெண் ஜின்களின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாவ தேடுகிறேன். கல்லறையிலிருந்து வெளியே வந்த பின் ஓதும் துஆ குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அனில் தவாஃபானி, அல்லாஹ் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகமளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வாகனம் புறப்பட்டவுடன் ஓதும் துஆ சுப்ஹானல்லதி சஃபர லனா ஹாஸா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், எங்களுடைய சக்திக்கு வசப்படுத்த முடியாத வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், இன்னும் நாம் அனைவரும் நம் இறைவனின் பக்கமே மீளக்கூடியவராக உள்ளோம். குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சுன்னத்தான துஆக்கள். ஒரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் உண்டாகட்டும். ஒரு முஸ்லிம் சலாம் கூறினால் அதற்கு பதில் கூற வேண்டும். வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் உண்டாகட்டும். நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். நல்லதை பெற்றுக்கொண்டால் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தங்கள் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. உதவி உபகாரம் செய்வதற்கு ஓதும் துஆ ஜஸாகல்லாஹு ஹைர், அல்லாஹ் தங்களை நற்கூறி வழங்குவானாக. ஹதீஸ் 1 இறையியல் அத்தீனு யுஸ்ருன், தீன் எளிதானது. ஹதீஸ் 2 வணக்கவியல் மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலாத், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஹதீஸ் 3 வணிகவியல் மன் கஷ்ய ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரை நம்ப சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் 4 வாழ்வியல் அஸ்ஸலாமு கபலல் கலாம், பேசும் முன் சலாம் கூறுங்கள். ஹதீஸ் 5 பண்பியல் அலைக்கும் பிசிரில், எப்போதும் உண்மையை பேசுங்கள். ஹதீஸ் 6 இறையியல் இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகின்றன. ஹதீஸ் 7 வணக்கவியல் அத்துஹுரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும். ஹதீஸ் 8 வணிகவியல் மனின் தஹக்க நுஸ்பத்தன் ஃபலைஸ மின்னா, எவர் ஒரு பொல்லாக கற்றுக் கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் 9 வாழ்வியல் அல் ஜன்னத்து தஹ்த அஹ்தாமி உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்கள் பாதங்களுக்கு கீழே உள்ளது. ஹதீஸ் 10 பண்பியல் இஜ்தனிபுல் கதம், அஸ்ஸலாமு அலைக்கும்